ஹைகோர்ட் எக்ஸாம் ஆன்சர் கீ கட் ஆஃப் ஆப்சன்டீஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் இப்போ பேச போகிற விஷயங்கள்லாம் நம்முடைய குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் சர்வே எடுத்து சர்வேயோட முடிவுகள் படி தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன். கிளியர் கட்டான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிஞ்சப்பவே உங்களுக்கு தமிழுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஆன்சர் கீ பற்றி. அதில் மாற்று கருத்தே இல்லை, அது கண்டிப்பாக எல்லாமே ட்ரூ நியூஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஜிகேக்கு நான் வீடியோ போட டைம் இல்லாமல் போச்சு இத்தனை நாளாக. அதனால் நான் அப்போயே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணி வச்சுட்டேன் பிடிஎஃபாகவே. அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணாதவங்க ப்ராப்பராக அந்த ஆன்சர் கீ அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் ஆன்சர் கீயே பார்த்தீங்கன்னா சம் மிஸ்டேக் பண்ணால் கூட நானே சேலஞ்ச் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். அந்தளவுக்கு ஆன்சர் கீ ப்ராப்பராக நம்ம எடுத்தாச்சு. அதனால நம்முடைய மகி அகாடமி ஆன்சர் கீக்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இந்த இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. நாங்கள் 100% அக்யூரேட்டாக ரெடியாக இருக்கோம். சென்னையில் ஒரு 10 சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்தது. ஆமாம், 10 சென்டர் தான் நடந்தது இந்த எக்ஸாமு. மொத்த நபர்களையும் 10 சென்டரில் தான் போட்டிருந்தாங்க. இதில் ஆப்சன்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த நீங்கள் எழுதின எக்ஸாம் காலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வேரியேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா ஒரு எக்ஸாம் காலில் 25 பேர் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 45 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மினிமம் ஆப்சன்டீஸ் பார்த்தீங்கன்னா 42% வரை மினிமம் ஆப்சன்டீஸே அவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் ஆப்சன்டீஸ் அதாவது ஒரு எக்ஸாம் காலில் ஒரு 25 பேரோ இல்லை 45 பேரோ இருந்து அதில் பார்த்தீங்கன்னா 85% பேர் பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட்லாம் ஆகியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே நான் தகவல்களை திரட்டிட்டு வந்து தான் சொல்கிறேன் இத்தனை நாளாக. அண்ட் அதுக்கு சாட்சி வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பே உங்களுக்கு சாட்சி. நான் ஓப்பனாக தான் எல்லாத்தையுமே ஓப்பன் டாக்காக தான் கேட்டிருந்தேன். அவங்க சர்வேலாம் போல் வந்து கிரியேட் பண்ணி அந்த போல்ஸ் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஓவரால் ஆப்சன்டீஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் நடந்த ஒரு 10 சென்டர்லையுமே மொத்தமாக ஓவரால் ஆப்சன்டீஸ் நம்ம ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம் கார்ட்லையும் இவ்வளோ ஆப்சன்டீஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மினிமம் கவுண்டு அதை மினிமம் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தோராயமாக 10 சென்டரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓவராலாக எக்ஸாம் எழுத போன நபர்களில் 65% பேர் பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. 65% நபர்கள் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அப்ளை பண்ண பர்சன்ஸில் 1185 நபர்களாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மிச்ச நபர்கள் தான் எக்ஸாம் எழுத போனது. அந்த எக்ஸாம் எழுத போகிற நபர்களில் 65% ஆப்சண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ப்ரெசண்ட் ஆனதே 35% தான் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்லையுமே சென்டரில். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இதில் வந்து ப்ராப்பராக அந்த 10th 12th டிப்ளமோ ஐடிஐ முடிச்சு ப்ராப்பராக எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28% தான் அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ நபர்கள் தான் இருப்பாங்க. இந்த ஏன் சொல்கிறேன்னா இந்த 35% ப்ரெசன்ட் ஆனதுலேயுமே ஒரு 28% தான் ப்ராப்பர் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. இந்த மாதிரி ஐடிஐ டிப்ளமோ 10th 12thலாம் முடிச்சு மிச்ச ஒரு 5 to 8% அதாவது 5% முதல் 8% வரை உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிகிரியோ இல்லாட்டி பிஜியோ படித்த நபர்களாக தான் இருப்பாங்க. இப்போ இதில் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 to 8% பேர் ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ பேர் டிகிரி பர்சன்ஸ் எழுத போயிருப்பாங்க சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக கட் ஆஃபை வந்து கூட்டி விட்டு போயிட்டாங்க. அதுக்குன்னு இந்த 5 to 8% மொத்தமாக அப்ளை பண்ணுமா கேட்டிங்கன்னா மொத்தமாக அப்ளை பண்ணாது. ஸோ இவங்களுமே உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். இந்த கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கட் ஆஃப் அப்படின்றது ப்ளே பண்ணும் கண்டிப்பாக. அப்போ கட் ஆஃபை கூட்டி விட்டதுக்கு இவங்க கண்டிப்பாக ஒரு ரீசன். பிகாஸ் இதை நான் எப்படி உணர்ந்தேன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வாசலில் நின்று தான் உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். தமிழ் ஆன்சருக்கெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அவங்க என்ன படிச்சிருக்காங்க கேட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸாம் சென்டர் வாசல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நின்னது சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி அந்த வாசலில் நின்னேன் நானுமே. இந்த தன்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து நான் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப்னு சொல்லி வீடியோ பப்ளிஷ் பண்ணுற ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் டிகிரி சொல்லி தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன். அதை பற்றி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் உங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். பிசிக்கு 37, பிசிஎம்க்கு 36, எம்பிசிக்கு 35, எஸ்சிக்கு 34, எஸ்சிஏக்கு 33 இந்தளவு கட் ஆஃப் போயிடும், இந்தளவு கட் ஆஃப் கூடிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சருக்கு தமிழ் ஆன்சருக்கு போட்டப்பயே வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் சொல்லி மென்ஷன் பண்ணி காமிச்சேன்.
சரி, ஓகே. இப்போ எடுத்த சர்வே முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லுது. சர்வேன்றீங்க, என்ன சர்வேன்னு கேட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போல்ஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் போட்ட ஓட்டை கிரியேட் பண்ணி தான் நானுமே இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த ப்ரெடிக்ஷன் போட்டு பிசி 37 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னுடைய ப்ரெடிக்ஷனாக இருந்தது, அதாவது என்னுடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் இதில் வந்து அந்த 12th டிப்ளமோ ஐடி முடித்தவங்க ப்ராப்பராக ஒரு அதிக பேர் பார்த்தீங்கன்னா 32 மதிப்பெண் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அழகாக டிகிரி முடிச்சுட்டு இந்த பிஜி முடிச்சுட்டு வந்து அழகாக 39லாம் போட்டுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிசிஎம்மில் 36 போட்டிருந்தேன் ப்ரெடிக்ஷனாக என்னுடைய கணிப்பாக. ஸோ அந்த இடத்துல 33 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக, அதாவது ஐடிஐ டிப்ளமோ 12th முடித்தவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதே இடத்துல டிகிரி பிஜி முடித்தவங்க, டிகிரியோ அல்லது பிஜியோ முடித்தவங்க 38 மார்க் போட்டுட்டு அவங்க அசால்ட்டை போயிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எம்பிசிலையும் சரி 35 நான் கணிப்பாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி 35 மார்க்கு எடுத்துக்கிட்டு ஓரளவு வெயிட் பண்ணுறாங்க அதிக நபர்கள். என்ன, அதே மாதிரி அந்த இடத்துலையுமே ஐடிஐ டிப்ளமோ அதை தாண்டி யூஜி பிஜி முடித்தவங்க வந்து 39 மதிப்பெண் எடுத்துகிட்டு அசால்ட்டாக போயிட்டாங்க. பட் அந்த எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு வந்து அந்த டிகிரி பிஜி படித்தவங்க வந்து அதிக மார்க்கு 35க்கு மேலே எடுத்தோம், நான் பிஜி டிகிரி படித்து வந்து அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்ற டேட்டாஸ் வந்து எனக்கு கிடைக்காதனால நான் அப்படியே அதை விட்டுட்டேன். ஓகேங்களா? பட் இந்த எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னேன் 34 33. அதே மாதிரி ப்ராப்பராக படித்து அந்த 33 மார்க் எடுத்துகிட்டு எஸ்சி எஸ்சிஏல வந்து ப்ராப்பராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிசி எஸ்சி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷனும் நம்ம எடுத்த சர்வே முடிவுகளுமே மேட்சாக ஒத்து போகுது. இப்போ இந்த டிகிரியோ இல்லாட்டி பிஜியோ படித்து முடித்தவங்க இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அடுத்து என்ன ஆகும்னா இவங்களுமே அடுத்து உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு ஷார்ட் லிஸ்ட் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் இந்த டிகிரி பிஜி படித்தவங்க இந்த நம்ம கட் ஆஃபை கூட்டி விட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க திரும்ப ப்ராக்டிக்கலுக்கு அதான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உங்களோட பேர்லாம் வந்துடும். ஸோ ஷார்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் வருவாங்க, வந்து அங்கேயுமே அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் ஒருவேளை கட் ஆஃபை இவங்க கூட்டி விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவங்களால அந்த இடத்துல கட் ஆஃபை கூட்ட முடியாது, வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அங்கே ப்ராக்டிக்கலில் இவங்களுடைய மைண்டு கேம் அங்கே விளையாட முடியாது, மைண்டு கேம் இங்கே விளையாடாது. ஏன்னா எழுத்துப்பூர்வமாக எழுத போகிறது இல்லையில. ஸோ அங்கே வந்து திறமை அடிப்படையில் திறன் அடிப்படையில் உங்களுக்கு மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திறனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐடிஐ டிப்ளமோ அதான் 12th எல்லாருமே ஒரே அதில் திறனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மார்க் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூட வந்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அந்த கட் ஆஃபில் இவங்க வந்து ப்ளே பண்ணி அவ்வளோவா வர முடியாது. ஏன்னா இங்கே மைண்ட் கேம் அவங்களுக்கு அங்கே விளையாடாது. இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிகிரி பிஜி படித்தவங்க உங்களோட ரிட்டன் எக்ஸாமில் போட்டி போட்டிருக்காங்க அண்ட் அடுத்து ப்ராக்டிக்கலையும் போட்டி போடுவாங்க. பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா சிவியில் வந்து ஒரிஜினல் டிசி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல வர மாட்டாங்க. பட் ப்ராக்டிக்கல் வர சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போன்றதுக்காக வருவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாமில் வந்து கட் ஆஃப் வந்து கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால அந்த ஒரு ரீசனால தான் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கூடவே தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி தான் கட் ஆஃப் கூட போகுது அப்படின்றத தெளிவாக நானுமே போட்டு விட்டேன் அந்த சமயத்தில். பட் இந்த மாதிரி கட் ஆஃபை கூட்டி விட்டு போகிறதுனால மற்றபடி இருக்கக்கூடிய ப்ராப்பர் பர்சன், அதான் அந்த 10th 12th ஐடிஐ டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்க மேற்கொண்டு படிக்காமல் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பராக இருக்கிற பர்சன் வந்து எதுவும் கேஸ் போடவோ இல்லை ஆர்டிஐ ஃபைல் பண்ணவோ இல்லை எம்ஹெச்சி ரிக்வெஸ்ட் இப்போ வச்சோ எந்த ஒரு யூஸுமே இருக்காது. என்ன காரணம்னா உங்ககிட்ட ஆதாரம் இல்லை, ப்ரூஃப் இல்லை, எவிடன்ஸ் இல்லை. அதான் ஆதாரம் இல்லை. எப்படி போய் நிரூபிப்பீங்க? இந்த மாதிரி இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு இவ்வளோ பேர் டிகிரி வந்து எழுத வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத வந்திருக்காங்க, நீங்கள் வந்து 12th மேலே படித்தவங்க இல்லாட்டி டிப்ளமோ ஐடி மேலே படித்தவங்க எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை மீறி இவங்க எழுத வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க? போய் எம்ஹெச்சி எப்படி நிரூபிப்பீங்க? எப்படி மற்ற ஒரு அத்தாரிட்டி பர்சன்ட் போய் நிரூபிப்பீங்க? அதை நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை காரணத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய ரிக்வெஸ்ட் எங்கே வச்சாலும் சரி, எம்ஹெச்சி வச்சாலும் சரி, அதை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அண்ட் இந்த விஷயம்லாம் பார்த்தாதுன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரிலேட்டடாக அந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறவங்க அண்ட் அதுக்கு மேலே அந்த அகாடமி வச்சு நடத்துகிறவங்க அவங்க போய் எக்ஸாம் சென்டர் வாசல்னு புக்லெட்டை வாங்கி ஆன்சருக்கு வீடியோ போடலாம், பிரச்சனை இல்லை. அவங்களும் மார்னிங் பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமோட தன்மையை உணரணுமா, அதுக்காக போய் எக்ஸாமே எழுத போகிறாங்க.
அவங்க யூஜி பிஜி படிச்சிருப்பாங்க, இந்த எக்ஸாமை எழுத போகிறாங்க. சென்டரில் போய் அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் உட்காந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு வர்றாங்க. எழுதிட்டு வந்து ஆன்சர் கீ வந்து வெளியில் வந்து வீடியோ போடுறாங்க. அந்த ஒரு யூடியூபரும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதும் போது தமிழில் 22 மதிப்பெண்கள் சரியாக போட்டுக்கிட்டு, தமிழ் கூட பிரச்சனையில் விட்டுருவோம், ஜிகேல பார்த்தீங்கன்னா அவருமே 40க்கு 37 மதிப்பெண்கள் எடுக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கம்யூனிட்டியாக இருந்து இந்த 37 மதிப்பெண் அவர் எடுக்கும் போது, இதே கம்யூனிட்டியில் அவருடைய அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க 33 32 போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த அவர் கெடுக்கிற மாதிரி ஆகி போகுது. இப்படி தான் சூழல் அப்படின்றது நிலவிக்கிட்டு வருது.